श्री राम जय जय राम। 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 जय श्री राम। हे तो आहे सप्रचित आणि तुझा वाटे नाप्रचित, साक्षात्कारे नेमस्त प्रत्ययो करावा। रघुनाथ स्मरोणी कार्य करावे, ते तत्काळची सिद्धी पावे। कर्ता राम हे असावे अभ्यंतरी, कर्ता राम मी नव्हे आपण, ऐसे सगुण निवेदन। निर्गुणते अनन्य निर्गुणची होईजे, मी कर्ता ऐसे म्हणता काहीच घडेना सर्वथा। प्रचित पाहासी तरी आता शीघ्रची पाहे, मी कर्ता ऐसे म्हणसी तेने तू कष्टी होसी। राम कर्ता म्हणता पावसी येश कीर्ती प्रताप। येके भावनेसाठी देवासी पडे तुटी, का ते होये कृपा दृष्टी देव कर्ता भाविता। आपण आहे दो दिसांचा आणि देव बहुता काळांचा, आपण थोडे ओळखीचा देवासी त्रैलोक्य जाणे। या कारणे रघुनाथ भजन त्यासी मानिती बहुत जन। ब्रह्मादिक आदि करून राम भजनी तत्पर। ज्ञान बळे उपासना आम्ही भक्त जरी भानु मानूना, तरी या दोषाच्या पतना पावो अभक्तपणे। देव उपेक्षी थोरपणे तरी मग त्याचे तो जाणे। अप्रमाण ते श्लाघ्यवाणे नवे की श्रेष्ठा। देहास लागली उपासना आपण विवेके उरेना। ऐसी स्थिती सज्जना अंतरीची, सकल मिथ्या होऊन जाते। हे राम भजने कलो येते, दृश्य ज्ञानियांचे निमते स्वप्न जैसे। मिथ्या स्वप्न विवंचना तैसी सृष्टीची रचना। दृश्य मिथ्या साधुजना कळो आले, आक्षेप आला श्रोतयाची। मिथ्या तरी का दिसते आम्हासी, याचे उत्तर पुढिले समासी बोलिले असे। इति श्री दासबोधे गुरु शिष्य संवादे सगुण भजन नाम समास सातवा। जय श्री राम। जय श्री राम। சகுண பஜனம் அப்படிங்கிற சமாசத்துல ஸ்ரீ சமர்த்த ராமதாசர் சகுணோபாசனைக்கும் நிர்குணோபாசனைக்கும் என்ன பேதம் அப்படிங்கிறது மாத்திரமில்ல, இது ரெண்டுமே எங்க ஐக்கியமாகும் அப்படிங்கிறது தான் சொல்ல போறார் இனிமேல். நிர்குணோபாசகால் யாரெல்லாம் தந்த நிர்குணோபாசகால்னு சொல்லிக்கிறாளோ அவ இந்த சமாசத்தை பார்த்துண்டு ஹிருதயத்துல கைய வச்சுண்டு சொல்லணும், நான் நிர்குணோபாசகன் தானா. அது மாதிரி சகுணோபாசகாலும் இந்த சமாசத்தை படிச்சுட்டு தன்னுடைய நெஞ்சில கைய வச்சுன்னு சொல்லணும், நான் சகுணோபாசகன் தானா. நிர்குணோபாசகன்னா எப்படி இருக்கணும், சகுணோபாசகன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கிறிஸ்டல் கிளியரா சொல்லிட்டு வர்றாரு இங்க சமர்த்த ராமதாசர். அகம்பாவத்தினால தான் ஏதோ பெரிய ஞானி அப்படின்னு நினைச்சுட்டு நிர்குணோபாசகால் நிறைய பேர் அலைஞ்சுட்டு இருக்கா. வாயினால நான் பிரம்மஜானின்னு சொன்னா மாத்திரம் பிரம்மஜானி ஆயிட முடியுமா? அந்த பிரம்மஜானி அவருடைய நிலை எங்க இருக்கிறது? இந்த நிலை, அந்த நிலையில இவன் இருக்கானா, அந்த நிலைக்கு பக்கத்துல கூட இருக்கானான்னு தெரியாது. அது மாதிரி சகுணோபாசகன் அப்படின்னு சொன்னோமானால்
அப்பேற்பட்ட ரசமான பிரேமமயமான பக்தி இவனிடத்துல இருக்கா நான் சகுனோபாசகன்னு சொல்லிக்கிறதுக்கு. ஆக மொத்தத்துல நிர்குணோபாசகன் சகுனோபாசகன் எதுவாக இருந்தாலும் எந்த மார்க்கத்தவ இருந்தாலும் தான் தன்னை பத்தி என்ன நினைக்கிறானோ அதுல ஒரு ஆர்ஜவம் இருக்கணும். லோகத்தை ஏமாத்தி விடலாம், ஆனா தன்னை ஏமாத்திக்க முடியுமா? தனக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவானை ஏமாத்த முடியுமா? சத்குருநாதால ஏமாத்திவிட முடியுமா? உண்மையான சாதுக்களை ஏமாத்த முடியுமா? எல்லாரையும் ஏமாத்தினே வெப்போமே, இதுல என்ன லாபம்? இருக்கக்கூடிய இந்த சின்ன மனுஷ வாழ்க்கைக்குள்ள ஆர்ஜவத்தோட உண்மையா சகிருதயமாக நிர்குணோபாசனையோ சகுனோபாசனையோ பண்ணணும். பரமார்த்தத்தை பிராப்தி ஆகணும். இதுதான் முக்கியமான குறிக்கோள். அது இல்லாமல் தான் எதவோ ஒரு நிலையில் இருக்கிறதாக ஒரு அபிப்பிராயத்தை வச்சுண்டு தன்னையும் லோகத்தையும் ஏமாத்தி கடைசியில எதுவுக்கும் இல்லாம ஆயிடுவனே. நிர்குணோபாசனை சொற்கள் இல்லவே. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த கன்விக்ஷன் நம்ம இடத்துல உண்டா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ராமதாசர் சொல்றார், நிர்குணோபாசனை பத்தி பேசுறதுக்கு பின்னாடி பிரம்மஞானிய பத்தி பிரம்மஞானத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீ யார், நீ எந்த நிலையில இருக்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ. நீ ஏற்கனவே இந்த லோகத்தினுடைய இந்த பிரபஞ்சத்துடைய வழிமுறைகள்ல அகப்பட்டு இருக்கிறவன் நீ. தேக புத்தியிலேயே ஆழ்ந்து இருக்கிறவன் நீ. அப்படி இருக்கிறவன் நேர நிர்குணோபாசனத்தை பத்தியோ பிரம்மஞானத்தை பத்தியோ பேசுறதுக்கு அருகதை இல்லை. அப்பேற்பட்ட நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சகுனோபாசனையில தான் நீ ஆரம்பிக்கணும். அந்த சகுனோபாசனை ஒன்ன அந்த பிரம்மஞானத்துல போய் எப்படி நிறுத்திட்டு அப்படிங்கிறது நீ தெரியக்கூடாது, தெரியாது, அப்படி போய் நிறுத்திடும். சகுன பக்தி அப்படிங்கிறது அவ்வளவு லாகவமாக அவ்வளவு சுலபமாக ஒன்னு அங்கு போய் சேர்த்து விடும், அந்த நிலையில போய் சேர்த்து விடும். அதனால அது இதுன்னு அங்க இங்கன்னு அலையாதேப்பா. நிர்குண உபாசனையோ நிர்குண பக்தியோ பிரம்ம சாட்சா்காரமோ இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லை. நாம ஏதோ ஹேஷியமா ஒரு கணக்கு போட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லை. சத்குருநாதால் சரணத்துல இருந்துட்டு அனுபவ பிராப்தியாக வாங்கிக்க வேண்டிய விஷயம் நிர்குணோபாசனை அப்படிங்கிறது. நிர்குணோபாசனை அப்படிங்கிறது உன்னோட அனுபவத்துல வர வேண்டியது. அந்த நிர்குணோபாசனை அனுபவத்துல வரத்துக்கு சகுனோபாசனையிலேருந்து ஆரம்பம். அப்படி பார்த்ததுன்னா சகுனோபாசனைக்கு நிர்குணோபாசனையும் குறைச்சல் இல்லை, நிர்குணோபாசனைக்கு சகுனோபாசனையும் குறைச்சல் இல்லை. உண்மையா பார்க்க போச்சுன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். தேக புத்தி இருக்கக்கூடிய நிலையில பண்ணக்கூடியது சகுனோபாசனை, தேகாதீதமான நிலையில இருந்து பண்ணக்கூடியது நிர்குணோபாசனை. அதனால எவ்வளவோ பிரம்மஞானிகளையும் நம்ம பார்க்கலாம், சகுனோபாசனையிலையும் சகுன பக்தியிலையும் ஈடுபடுறத பார்க்கலாம். அவ ஏன் ஈடுபடுறா? அவ தான் பிரம்மஞானி ஆட்சேபனை ஏன் ஈடுபடுறா அப்படின்னா, பிரம்மஞானியா ஆயிட்டான் அப்படிங்கிறதுனால சகுனோபாசனை துச்சம் இல்லவே. அந்த சகுனோபாசனை தான் அவளை பிரம்மஞானத்துக்கு அழைச்சிட்டு போச்சு. அப்படின்னா அந்த சகுனோபாசனைக்குள்ள அந்த பீஜம் இருக்கு. சகுனோபாசனைக்குள்ள அந்த பீஜம் இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் அதுல அவ்வளவு ரசமும் இருக்கு. அதனால நிர்குண பிரம்மத்தை அடைஞ்சவன் கூட சகுன பிரம்மத்துல இருக்கக்கூடிய ரசத்தை அனுபவிக்க ரொம்ப விரும்புறான். அதனாலதான் சமர்த்த ராமதாசர் போல பிரம்மஞானிகளோ சந்த் ஞானேஸ்வரரோ ஏகநாதரோ துகாராமோ நாமதேவரோ எல்லா சாதுக்களும் பிரம்மஞானிகள் தான். அது கிஞ்சித் கூட சந்தேகம் கிடையாது. பிரம்மஞானம் நாம் பெற்றாச்சு அப்படிங்கிறதுனால சகுன பக்தியை யாராவது விட்டு பார்த்தோமா? இல்லையே. அவ அந்த சகுன பக்தியில இன்னமும் தான் ஈடுபடுறத பார்த்தோம்.
ஏன்னா அதுல அவ்வளவு ரசம் உண்டு. ஒண்ணு. ரெண்டாவது, சகுணோபாசனையும் நிர்குணோபாசனையும் வேற இல்ல. சகுணோபாசனை பண்ணிண்டே நிர்குண ஸ்திதியில இருக்கலாமே. ஏன்னா சகுணோபாசனை நம்ம கொண்ட விடும் அப்படிங்கறத சொல்றார். ஹே தோ ஆஹே சப்ரச்சித ஆனி துஜ வாட்டேனா பிரச்சித சாட்சாத்காரே நேமஸ்த பிரத்யயோ கராவா. சத்குருநாத்தாளுடைய கிருபை அப்படிங்கிறது அகாதமானது, அகாதியானது. சமர்த்த ராமதாசர் இவ்வளவு சொல்லிட்டு வந்தார். சொல்லிட்டு வந்தப்புறம் ஹே தோ ஆஹே சப்ரச்சித அப்படிங்கிறார். சகுணோபாசனை பண்ணினத்தினால சப்ரச்சித ஆத்ம ஞானத்துடைய பிரச்சீதி நிச்சயமாக உண்டாகும். ஆனி துஜவாட்டேனா பிரச்சித. ஆனா உனக்கு அது புரிஞ்சுக்க முடியல. சகுணோபாசனையினால ஆத்ம ஞானம் உண்டாகும் அப்படிங்கிறது ஒன்னால அனுமானிக்க முடியல. பரவாயில்ல, நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் இன்னும் இந்த அனுமானத்துக்கு வரல அப்படிங்கிறது எனக்கு புரியறதுப்பா அப்படின்னு கருணையோட பேசுறார் சத்குருநாத்தாள். அதுக்காக என்ன கைவிட்டு விடுறா என்ன மாட்டாரே. அவர் சொல்றார், இவ்வளவுலாம் சொன்னேன் இல்லையா, ஆத்ம ஞான விஷயங்கள் இவ்வளவுலாம் சொன்னேன் இல்லையா, பிரம்ம ஞானத்துடைய நிலை என்ன இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இவ்வளவும் சொன்னதை நான் சொல்லிண்டே போனேன். உன் மனசுக்கு முழுக்க ஏறல. ஏதோ கொஞ்ச அளவுக்கு மனசுல தெரிஞ்சுட்டு இருக்க விஷயம், ஸ்ரத்தையோட இன்னும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் எனக்கு நேரம் உட்காந்துருக்க. இப்போ உன் மனசுக்கு நன்னா புரியும்படியாவது ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். அது சொன்னதுமே உனக்கு அப்படியே புரிஞ்சுடும் பார் அப்படிங்கிறார். ஸ்ரோதா அப்படியே முழு கவனத்தோட சத்குருநாத்தாள் அடுத்தது என்ன சொல்ல போறார், ஆச்சு நம்மளுக்கு தெரிஞ்சுட போறதே அப்படின்னு ஆர்வமா உட்காந்து இருக்கும் பொழுது சொல்றார். இப்போ ஒரு புஷ்பம், அந்த புஷ்பத்தை பத்தி ஒரு 1/2 மணி நேரம் பிரவச்சனம் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த புஷ்பத்தை பத்தி நீங்க முழுங்க தெரிஞ்சுட முடியுமோ? அதை விட அந்த புஷ்பத்தை உங்க கையில கொடுத்துட்டோமானால் அந்த புஷ்பத்தை பத்தி உடனே நீங்க தெரிஞ்சுடுவேன் அல்லவா. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பிரமாணம் தேவை. அவ்வளவுதான் நம்ம விவேகம். ஒரு மிருகத்தை பத்தியோ ஒரு நாடை பத்தியோ ஒரு கிரந்தத்தை பத்தியோ ஒரு விவரணம் பண்ணினோமானால் ஒருத்தர் சொல்லி நம்ம கேட்டு அதை தெரிஞ்சுக்கிறத விட நாமே பிரத்யக்ஷமா அந்த புஷ்பத்தையோ அந்த நாடையோ போய் பார்த்தோமானால் நம்ம ஹிருதயத்துக்கு அந்த ஞானம் நன்னாவே இறங்கும் இல்லவா. சத்குருநாத்தாள் சமர்த்த ராமதாசர் இங்க சொல்றார், இவ்வளவு விஷயங்களை நான் உனக்கு சொல்லிட்டு வந்தேனேப்பா, இதை நான் உனக்கு பிரத்யக்ஷமா காமிச்சு விட்டேனானால் அந்த பிரமாணம் உன் ஹிருதயத்துல இறங்கும். அப்படிதானே? சோதாக்கள்லாம் தலையாற்றா. இந்த ஓவிக்கு அந்தர்கதமாக இந்த பாவம் இருக்கு, அதை தான் சொல்லணும். சரி, என்ன பார் அப்படிங்கிறார் உடனே சமர்த்த ராமதாசர். சாட்சாத்காரே நேமஸ்த பிரத்யயோ கராவா. என்ன பார், உனக்கு நேரம் உட்காண்டிருக்கேனே, என்ன பார், நான் ஒரு பிரம்ம ஞானி. நான் எப்படி அந்த பிரம்ம ஞானி ஆனேன்? சகுணோபாசனை பண்ணி ஆனேன். அந்த சகுணோபாசனை பண்ணினத்தினால என்ன அடைஞ்சேன், நான் எப்படி இருக்கேன்னு உனக்கு தெரியறது இல்லையா? பார், அனுபவத்துக்கு வரதா பார் அப்படின்னு சொல்றார் சமர்த்த ராமதாசர். சாட்சாத்காரே நேமஸ்து பிரத்யயோ கராவா. இது மாதிரி விஷயங்கள்ல சாட்சாத்காரம் ஆகணும்பா. அந்த சாட்சாத்காரம் ஆச்சுனாதான் அந்த அனுபவம் உனக்கு வரும் அப்படின்னு தன்னையே அவனுடைய அனுபவத்துக்கு கருவியாக சத்குருநாத்தால் நேர வைக்கிறார். இத வெளிப்படையா இந்த ஓவியில சொல்லலையே தவிர இந்த ஓவிக்கு அந்தரங்கமாக இருக்கக்கூடிய பாவம் இதுதான். ஏன்னா சாட்சாத்காரே நேமஸ்தன் சொல்லி விட்டா போறாதே, அப்புறம் சாட்சாத்காரம்னா அந்த சாட்சாத்தா அந்த நிலையை காமிச்சு தரணுமே. அது யாரு அந்த சாட்சாத்காரம் அங்க காமிக்கிறதுக்கு? தானே தான்.
சோத்தாக்கள்லாம் பார்க்கிறா. ஆஹா அப்படி திக்குன்னு இருக்கு அவளுக்கு. மனசுக்கு நல்லா புரியறது. தனக்கு நேரம் அந்த தரிசனம் ஆகிறது. உடனே ராமதாசர் அதை அப்படியே உறுதிப்படுத்துறார் அர்த்த ஓவியில. எப்படி இப்படி ஆனேன்னு தெரியுமா? ரகுநாத ஸ்மரோனி காரியகராவே. எந்த காரியம் பண்ணினாலும் எந்த வேலையில ஈடுபட்டாலும் ரகுநாதன ஸ்மரணம் பண்ணி அந்த காரியத்துல ஈடுபடணும். தே தற்காலச்சி சித்தி பாவே கர்த்தா ராமஹே அசாவே அபியாந்தரி. எதை பண்ணினாலும் ராமனை தியானம் பண்ணிண்டே, ராமனை ஸ்மரணம் பண்ணிண்டே, ரகுநாதனை ஸ்மரணம் பண்ணிண்டே அந்த காரியத்தை பண்ணு. இது என்னுடைய அனுபவம்ப்பா. நான் அப்படி இருந்திருக்கேன், அப்படிதான் இன்னைக்கும் இருக்கேன், அப்படிதான் இருக்கவும் போறேன். நான் எதெல்லாம் பண்ணினேனோ, எதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேனோ, எதெல்லாம் பண்ண போறேனோ எல்லாம் ரகுநாதன் ஸ்மரணையிலேயே நடக்கிறது. அவன் ஸ்மரணையிலேயே அந்த விஷயத்தை பண்ணினத்தினால தே தற்காலச்சி சித்தி பாவே. ரகுநாதன் ஸ்மரணையோட எதை பண்ணினோமோ அது உடனே சித்தி ஆகும். ரகுநாதன் ஸ்மரணையோட ஒரு காரியத்தை பண்ணினோமானால் தப்பு காரியத்துக்கு நம்ம இறங்க மாட்டோம், தப்பான காரியத்துல மாட்டிக்க மாட்டோம், நம்மளால தப்பான காரியம் நடக்காது. அதெல்லாம் பார்த்துக்கிறது ரகுநாதனுடைய வேலை. அவன்கிட்ட முழுக்க ஒப்படைச்சு. நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? எது உன் கையிலான நடந்தாலும் எல்லாம் கர்த்தா ராம், எல்லாத்துக்கும் கர்த்தா ராமன் தான். ஹே அசாவே அபியாந்தரி. உன் ஹிருதயத்துல கர்த்தா ராமன் அப்படிங்கறத தவிர வேற யோஜனை இருக்க கூடாது. அதை தவிர வேற எந்த விஷயம் மனசுல ஏறக்கூடாது. எல்லாம் கர்த்தாராமன் 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 இருக்கணும். கர்த்தாராம மீனவே ஆப்பன ஐசே சகுண நிவேதன நிர்குணியத்தை அனன்ய நிர்குணச்சி போயிலே. இங்கதான் ஒரு பெரிய விஷயத்த சொல்லறாரு இப்போ சமர்த்த ராமதாசர். கர்த்தாராமன் 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 அப்படின்னு சொன்னா என்னாகும்? இனி வரைக்கும் நான் கர்த்தா நான் கர்த்தா நான் கர்த்தான்னு நீ சொல்லிட்டு இருந்தையே, அது நின்னுடும். மீனவே ஆப்பன நான் இல்ல நான் இல்ல நான் இல்லை அப்படின்னு அதுடைய எதிரொலி. கர்த்தாராமன் நான் இல்ல, கர்த்தாராமன் நான் இல்ல, கர்த்தாராமன் நான் இல்ல. இப்படி இருக்கும் பொழுது லௌகிகமான விஷயங்கள்லாம் கர்த்தாராமன் அப்படிங்கறதுனால சரியாக நடந்து போயிடுங்கிறது அர்த்த பட்சம். கர்த்தாராமன் எப்ப சொன்னையோ அதோட எதிரொலி என்ன? மீனவே 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 நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை. என் அப்பனே, ராமன்தான் கர்த்தா நான் இல்லை, ராமன்தான் கர்த்தா நான் இல்லை நீ எப்ப சொன்னையோ அப்போ ரெண்டு விஷயம் நடக்கிறது அப்படின்னு திரட்டிப்பாலா எடுத்து கொடுக்கிறார் சமர்த்த ராமதாசர். இங்க எந்த ரெண்டு விஷயம்? ஐசே சகுண நிவேதன, இதுதான் பா சரணாகதி. அதனால சகுண பஜனையில சகுண பக்தியில சரணாகதி அப்படிங்கிறது உச்ச நிலையில எது வச்சு கொண்டாடப்படுறதோ அது இதுதானே. ராமா நீ கர்த்தா, ராமா நீ கர்த்தா அப்படின்னு எப்ப சொன்னோமோ அது பரிபூர்ண சரணாகதி. ஒன்ன தவிர வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறது சகுண பக்தியில சரணாகதியாக அமையிறது. கர்த்தாராமன் நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்னு எப்போ நகர்ந்துதோ தேக புத்தி நகர்ந்து. தேக புத்தி எப்போ நகர்ந்துதோ நிர்குணீத்தே அனன்ய, இதுதானேப்பா நிர்குணம். நிர்குணோபாசனைங்கிறது என்ன? நான் இந்த தேகம் இல்லை, நான் இந்த தேகம் இல்லை, நான் இந்த பிரம்மம் அப்படிங்கிறது தானே நிர்குணோபாசனை. நான் இல்லை நான் இல்லை அப்படின்னு சொல்லி ராமன் தான் கர்த்தா அப்படின்னா நான் தான் ராமன். அப்போ நிர்குணோபாசனை வழியா பார்க்கும் பொழுதும் இந்த சகுண பஜனை ஒன்ன உதவியாக இருக்கும் உனக்காக. அதனால சகுணோபாசனையும் நிர்குணோபாசனையும் வெவ்வேறு இல்லை அப்படின்னு வெட்ட வெளியா கிளியரா சொல்லிட்டார்.
அது ஒரு பேச்சுக்காக, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக வேணா ரெண்டும் பிரிச்சு நம்ம புரிஞ்சு பேசி புரியணுமே தவிர சகுணோபாசனையும் நிர்குணோபாசனையும் வேற வேற இல்லை. அதனாலதான் அவ்வளவு மகாராஷ்டிர சந்துக்களுடைய அபங்கங்களை சேவிக்கும் பொழுதும் எல்லாரும் பாண்டுரங்கனையும் ராமனையும் கிருஷ்ணனையும் பாடுற மாதிரி பாடிட்டு இருப்பா. திடீர்னு அத்வைதானுபவத்தவே நிற்பா. அத்வைதானுபவத்தையே பாடிட்டு இருப்பா. திடீர்னு ராமனையும் கிருஷ்ணனையும் வர்ணிப்பா. இந்த கலந்து கட்டியான சகுண நிர்குண அனுபவம் எல்லா சாதுக்களிடத்திலையும் பார்க்கலாம். மகாராஷ்டிர சந்துகள் மாத்திரம் இல்லை, இந்த பாரத நாடுல வந்த அவ்வளவு பெரியோர்களிடத்தையும் இதை நம்ம பார்க்கலாம். சாதாரணமான ஜனங்களாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஏற்கனவே தேக புத்தியோட தேகாபிமானத்தோட வாழ்ந்து இருக்கிறதுனால சகுணோபாசனை இதுல ஆரம்பிச்சோமானால் நிர்குணித்தே அனன்ய நிர்குணச்சி ஹோயிஜே, அது நிர்குணத்தில்தான் உன்னை கொண்ட விடும். அந்த நிர்குணம் வேற ஏதோ நினைச்சுடாதே. அந்த நிர்குணம் நீ பண்ணக்கூடிய ராம சகுணோபாசனையிலே உன்னை வளைக்கின்று போயிடுமோ நினைச்சுடாதே. அது வேற இது வேற நினைக்காதே. அது ஏத்தல் இது தாழ்த்தி நினைக்காதே. ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு கால் ஒரு நல்ல நிர்குணோபாசகன் அவ்வளவு அழகா சகுன பக்தி பண்ணுவான். அருமையான சகுன பக்தி பண்ணக்கூடியவன் அப்பேற்பட்ட வசத்தியான நிர்குண ஞானியாக இருப்பான். இது ரெண்டும் நடக்கக்கூடும். இது ரெண்டும் நடக்கணுமானால் ஒன்னே ஒண்ணு வேணும், சரியான சத்குருநாதால போய் சரணம் அடையணும். மீ கர்த்தா ஐசே மனதா காஹீச்ச கடேனா சர்வதா பிரச்சித பாஹாசி தரியாத்தா சீக்கிர சீப்பாஹே. மீ கர்த்தா ஐசே மனதா, நான் தான் கர்த்தா அப்படின்னு எவன் சொல்றானோ, காஹீச்ச கடேனா சர்வதா, நான் தான் கர்த்தா அப்படிங்கிற பாவனையோட ஒருவன் எல்லா கர்மாக்களையும் ஈடுபடும் பொழுது என்ன ஆகிறது? அவன்தான் கர்த்தானா அவனுக்கு என்னெல்லாம் தோன்றதோ எப்படிலாம் தோன்றதோ அப்படிலாம் பண்ணிட முடியணுமே. ராமன் தான் கர்த்தான்னு ஏன் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பதில் இந்த ஓவி. ஏன்னா நான் கர்த்தா நான் கர்த்தா நீ சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கே இவ்வளவு நாளா, உன் அனுபவத்திலே பார்த்தா தெரியும் நான் தான் பண்ணினேன் நான் தான் பண்ணேன் சொல்றையே தவிர எதுவும் உன் கண்ட்ரோல்ல இல்லவே இல்லையே. அப்படிதான் நீ நினைச்சதெல்லாம் நடந்திருக்கணுமே, நடக்கல. அதனால நான் கர்த்தா அப்படின்னு சொல்றது பரம தப்பு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அதை உணர்ந்துடலாம். உன் கதையே பாரு, பிரச்சித்த பாகாசி தரியாதா, உன்னோட அனுபவத்தையே நீ பாரு, சீக்கிர சீப்பாக இந்த ஒரு விஷயம் நீ உடனடியாகவே புரிஞ்சுடலாம்ப்பா. மீ கர்த்தா ஐசே மனசி, எதுவரையிலும் நான் கர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாயோ தேனே தூ கஷ்டசி ஹோசி, நிச்சயமாக உனக்கு கஷ்டம்தான் உண்டாகும். ராமகர்த்தா மனதா பாவசி யஷ கீர்த்தி பிரதாப, ராமன் தான் கர்த்தா அப்படின்னு நீ சொல்லிட்டேயானால் உனக்கு யசஸும் கீர்த்தியும் பிரதாபமும் தானா சேரும். ஏகே பாவனே சாட்டி தேவாசி படே துதி காத்தே ஹோய கிருபா திருஷ்டி தேவகர்த்தா பாவிதா. நான் தான் கர்த்தா அப்படின்னு சொல்லும் பொழுது பகவானுடைய ஒரு துணை இல்லாம போயிடும். நான் தான் கர்த்தான்னு சொன்னால் ஒத்தக்கட்டைய ஒண்டியாதான் நீ இருப்ப. அருமையான விஷயம் சொல்லித்தரார் சமர்த்தரிங்க. சாதாரண ஜனங்களாக நம்ம இருக்கக்கூடிய நம்மளுக்கு இது ஒரு பெரிய உபதேசம். நான் தான் கர்த்தா அப்படின்னு எப்ப வரைக்கும் நினைக்கிறோமோ அந்த காரியத்துடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முழுக்க நம்ம தலையில. ராமன் தான் கர்த்தா, ஏன் சத்குருநாதன் தான் கர்த்தா அப்படின்னு இருந்துட்டேன்னாக்கா அவ்வளவு பொறுப்பும் அவர் பொறுப்பு. நிச்சிந்தியா இருக்கலாம் இல்லையா? அவர் என்ன நடத்திட்டு போறாருன்னு இருக்கலாம் இல்லையா? தேவாசி படே துட்டி, நான் தான் அப்படி நினைச்சிருந்தேயானால் தேவனுக்கும் உனக்கும் நடுவில் ஒரு கேப் கொடுத்து காத்தேஹோய கிருபாதிஷ்டி தேவகர்த்தா பாவிதா. ஆனா தேவன் தான் கர்த்தா, ராமன் தான் கர்த்தா, சத்குருநாதால் தான் கர்த்தா அப்படி நின்றுட்டேயானால் ராமனுடைய சத்குருநாதாவுடைய கிருபா திருஷ்டிக்கு நீ பாத்திரமாகி உன்னோட பொறுப்பு அவ ஏத்துனுடுவாளே, அதுலவா இன்னும் ஸ்லாக்கியம்.
இந்த லௌகிகமான பொறுப்பு தலைக்கு மேல வச்சுன்னு கொண்டாடிண்டு இருக்கக்கூடிய சின்ன மனுஷ வாழ்க்கை இதுக்கு போய் யாரா செலவழிப்பாளா? ஆப்பனாகே தோதிசாஞ்சா. நம்ம வாழ்க்கை எவ்வளவுப்பா? 2 நாள் தான்ப்பா இந்த லோகத்துல. தோதிசாஞ்சா, தோதினுக்கா மேலா. ஆனி தேவ பகுத்த காலாச்சா. நீ எப்ப வந்தா இப்ப பேட போற. ஆனா அந்த தேவன் என்னைக்கையோ என்னிலேந்தோ இருந்துட்டே இருக்கான். ஆரம்பமே இல்லை, அந்தமும் இல்லை அப்படின்னு எப்பவுமே இருந்துட்டு இருக்கிறவன் பகுத்த காலாஞ்சா. ஆப்பணத்தோடே ஓலக்கீச்சா தேவாசி திரைலோக்கிய ஜானே. நான் கர்த்தா, நான் அதை பண்ணினேன், நான் இதை பண்ணினேன், எனக்கு அதுக்கு தெரியுமாக்கும், நான் இதாக்கும், நான் அதாக்கும் சொல்லிக்கிறியே, உனக்கு எவ்வளவு தெரியும்பா? ஆப்பணத்தோடே ஓலக்கீச்சே. ஒரு ஞானம் எம்மட்டிலும் இருக்கு. இக்குனூண்டுதான் உன் ஞானம், ரொம்ப சிறுசான ஞானம் தான் உன்னிடத்துல இருக்கு. ஆனா அந்த தேவனோ திரைலோக்கிய ஜானே, 3 உலகத்திலையும் அணு அணுவா என்ன ஏது அப்படிங்கிறது ஆழமா தெரிஞ்சவன் அந்த தேவன் அல்லவா? அதை தெரிஞ்சுக்கோ நீ. யா காரணே ரகுநாத பஜன தியாசி மாஹினிதி பகுத ஜன பிரம்மாதிக ஆதி கருண ராமபஜனி தத்பர. அதனால உனக்கு ஸ்லாக்கியமான எது நான் சொல்றேன். ரகுநாத பஜனம் பண்ணு, ராம பஜனைய பண்ணு. தியாசி மானிதி பகுத ஜன, அப்படி நீ பண்ணையானால் எல்லாரும் ஒன்ன நாடி வர ஆரம்பிச்சுடுவா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கிறாரு இங்க. எல்லாரும் நம்மளை சுத்தின வரணுங்கிறதுக்காக சொல்லல இந்த விஷயத்தை. ஆனா அப்படி சொன்னா நம்மளுக்கு புரியும். தியாசி மானிதி பகுத ஜன, எவ்வளவோ பேருக்கு நிம்மதி கொடுக்கும்படியான ஒரு மனுஷனாக அவன் மாறிடுவான் எவன் ராமபஜனை பண்றானோ அவன். பிரம்மாதிக ஆதிகருண ராமபஜனி தத்பர. பிரம்மாதி சகல தேவர்களுமே எல்லாருமே ரொம்ப பிடிச்சு விரும்பி ராமபஜனை பண்றவர்கள்பா. ஞானபலே உபாசனா ஆமி பக்தஜரி மானூனா தரி யா தோஷாச்சா பதனா பாவோ அபக்தபனே. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றார் சமர்த்த ராமதாஸ். 2 பேரும் இன்னும் இருக்காங்க. அந்த நிர்குணோபாசகன் சகுணோபாசகன் 2 பேரும் இருக்கா. ராமதாசர் சொல்லக்கூடிய அமிர்தமான இந்த வச்சனங்கள் அப்படியே பருகின்னு இருக்கா. இப்ப சொல்றார், ஞானபலே, ஞானபலம் இருக்கு ஒரு நிர்குணோபாசனுக்கு, பக்தி பலம் இருக்கு ஒரு சகுணோபாசனுக்கு. நிர்குணோபாசனுக்கு ஞானபலம், சகுணோபாசனுக்கு பக்தி பலம். இவா 2 பேரும் 2 மார்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்காளே தவிர இவா 2 பேருக்கும் சமமாக காமனா இருக்கக்கூடியது என்ன தெரியுமா அப்படிங்கிறார் சமர்த்தர். அது எதுனா உபாசனை. 2 பேருக்குமே உபாசனை தேவை. ஞானபலே உபாசனா ஆம்ஹி பக்தஜரி மானூனா. ஞானபலத்தினால எவன் வந்து உபாசனைய வேண்டாம்னு வைக்கிறானோ, நான் ஒரு பக்தனாக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு எந்த சகுனோபாசகன் உபாசனைய வேண்டான்னு வைக்கிறானோ அவர் 2 பேருமே அதோகதி பிராப்தியாகும். தரியா தோஷாச்சியா பதனா பாவோ அபக்தபனே. அதோகதிங்கிறது என்ன? ஏதோ நரக்கம்னு நினைச்சுக்க வேண்டாம். நரக்கம்ல ஒண்ணுமே இல்லை. நரக்கத்தை விட கோரமா ஒண்ணு உண்டு. அது என்னன்னா அபக்தனாக போகிறது. அதை விட பெரிய ஒரு கஷ்டம் வேற கிடையாது. அதை விட வேற ஒரு பெரிய கண்டராவி கிடையாது. மூலமான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டாருங்க ராமதாசர். நிர்குணோபாசகனுக்கும் உபாசனை தேவை, சகுணோபாசகனுக்கும் உபாசனை தேவை. அது மாத்திரம் இல்லை, நிர்குணோபாசகன் வந்து பிரம்மஜானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமும் உபாசனை தேவை. சகுணோபாசகன் பரம பக்தனாக பரம சரணாகதி பண்ணினவனாக இருந்தாலும் வசத்தியான பக்தனாக இருந்தாலும் உபாசனை தேவை. எண்ணி வரையிலும் தேக புத்தி உண்டோ, எண்ணி வரையிலும் தேகாபிமானம் உண்டோ, அன்னி வரையிலும் யாருக்கும் உபாசனை தேவை. தேவ உபேக்ஷி தோரப்பனே தரீமக தியாச்சே தோ ஜானே அப்பிரமாணத்தை ஸ்லாக்யவானே நவேகி சிரேஷ்டா. யாரு வந்து நான் ரொம்ப பெரியவன், நான் இப்பேற்பட்டவன், நான் இப்பேற்பட்ட ஞானி அப்படின்னு நினைச்சுட்டு தேவ உபேக்ஷி, தேவ உபாசனை உபேட்சை எவன் பண்ணறானோ, அதாவது தேவ உபாசனை ஈடுபடாம எவன் இருக்கானோ, அதெல்லாம் தேவையில்லைன்னே நினைக்கிறானோ,
தரி மக தியாச்சேத்தோ ஜானே. அப்புறம் அவன் கதை என்ன ஆகுமோ நேக்கு தெரியாது. அவனை பார்த்தா நீயே புரிஞ்சுக்கோ. இல்லை யாருக்காவது அப்படி ஆனனும் ஆசையா இருந்தா அவன் அப்படி ஆகியே பாருங்கோ. அப்பிரமாணத்தை ஸ்லாக்கியவானே நவேதி சிரேஷ்டா. சிரேஷ்டமான மனுஷர்கள் யாரோ, சாதுக்கள், சந்துக்கள், ரிஷிக்கள், சத்குருநாதால் சிரேஷ்டமான ஆட்கள் யாரோ அவள் எல்லாரும் அப்பிரமாணத்தை ஸ்லாக்கியவானே. இப்படி உபாசனை இல்லாமல் ஒருவன் யாவனாவது இருந்தானால் அது அப்பிரமாணம் என்றுதான் சொல்லுவா. அது ஸ்லாக்கியம் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லுவா. ஸ்லாக்கியவானே நவே தேகாசலாகலி உபாசனா ஆப்பன விவேகே உரேனா ஐஸ்தே திதி சஜ்ஜனா அந்தரிச்சி. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்தை, சாராம்சமான விஷயத்தை கேளு. உனக்கு ஒன்ன எதுவாக தெரியறது? நீ யார் அப்படின்னு கேட்டேனானால், நான் பிரம்மஸ்வரூபம், நான் சைத்தன்ய கனஸ்வரூபம், நான் சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படிங்கிற அனுபவம் உனக்கு உண்டா? இல்லையே. நான் இன்னார், இன்னாருக்கு பிள்ளை, இப்பேற்பட்ட கோத்திரம், இந்த வேலை பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஊர்ல இருக்கேன், இந்த ரூபத்தோட இருக்கேன், இந்த நாமத்தோட இருக்கேன் அப்படிங்கிறதானே உனக்கு நான் என்கின்ற தோற்றம். நான் என்கின்ற தோற்றம் உனக்கு நான் ஆத்மா அப்படிங்கிற அனுபவத்துல நீ இல்லை இல்லையா? அதனால தேக புத்தியோட தான் நீ இருக்க. தேக புத்தியோட இருந்துட்டு இருக்கும் பொழுது ஆத்மானா என்ன, பரபிரம்மம்னா என்ன, ஆத்ம சாட்சா்காரம் அப்படிங்கிறதுனா என்ன, பிரம்மஜானி அப்படிங்கிறதுனா என்ன, இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கலாம். ஆனா எல்லாமே ஞானம் அப்படிங்கிறதோட நின்னுடும். எவ்வளவு புஸ்தகங்களை படிச்சாலும் பரவாயில்ல, எவ்வளவு பிரவச்சனங்களை நீ கேட்டாலும் பரவாயில்ல, எல்லாம் ஞானம் அப்படிங்கிற ஒரு லெவல்ல தான் நிற்கும். அதோட சரி. ஆனா இதெல்லாம் அங்க போய் நின்று ஒரு பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் அனுபவத்துக்கு வரணும். அதெல்லாம் அனுபவத்துக்கு வரணுமானால் உபாசனை பண்ணிதான் ஆகணும். தேகாச லாகலி உபாசனா. உன்னோட ரியாலிட்டியை நீ தெரிஞ்சுக்கோ. அது ஞானம் அப்படிங்கிற விஷயத்தை நீ தெரிஞ்சினப்புறம் நான் யாரு அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி செக் நீ பண்ணி பார்த்தேனால், நான் தேகாபிமானியாக இருக்கக்கூடிய ஒரு புருஷன் அப்படி நீ தெரிஞ்சுப்ப. அப்படின்னு தெரிஞ்சின்றதுமே உபாசனை ஆரம்பி. ஏன்னா அந்த உபாசனையை நீ பண்ண 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 ஆப்பன விவேகே உரேனா. அந்த உபாசனையை நீ பண்ண பண்ண என்ன ஆகும்? ராமகர்த்தா, ராமன் கர்த்தா, ராமன் கர்த்தா அப்படிங்கிறது உறுதியாகி அது உனக்குள்ள வேறு ஒரு பெரிய மரம் நல்லா கீழே பூமிக்குள்ள எப்படி நல்லா ஸ்ட்ராங்கா வேறு பண்ணி வச்சுக்கோமோ அது மாதிரி அந்த உபாசனை உனக்குள்ள நல்லா வேறா போய் பிடிச்சு வச்சுன்றது என்னாகும்? நான் அப்படிங்கிற தோற்றம் மெல்ல 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 மறையும். அந்த உபாசனை, அந்த விவேகம், அந்த வைராக்கியத்தினால ஆப்பன உரேனா, நான் அப்படிங்கிறது மெல்ல 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 மறைஞ்சு போய் உரேனா, அப்புறம் நான் அப்படிங்கிற தோற்றம் தானாவே மிஞ்சாம போயிடும். அந்த மிஞ்சாம போயிட்டு ஒரு நிலைக்கு நீ வருவையே, ஐசே ஸ்திதி சஜ்ஜனா அந்தரிச்சி. அப்பதான் நீ சஜ்ஜனனாக ஆகிற, அப்பதான் நீ சந்தாக ஆகிற, அப்பதான் நீ சாதுவாக ஆகிற. இது உனக்கு உள்ள இருக்கக்கூடிய பர்சனாலிட்டியா போயிடும். அது இப்போ இதுக்கு முன்னாடி அத்தியாயத்திலிருந்து எந்த வாத விவாதம் ஆரம்பிச்சதோ அந்த விஷயம் கடைசியில முத்திரையாக முடிக்கிறார். இப்போ நீ சொல்லு, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யானா என்ன அர்த்தம்? பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான் அப்படின்னு சொல்லும் பொழுது உனக்கு சுத்தி வர இருக்கிற ஜகத்தையே பார்த்து நீ மித்தியை மித்தியை மித்தியன்னு சொல்லிட்டு இருக்கியே. எந்த தேகத்துக்குள்ள இருந்து நீ பேசிட்டு இருக்கையோ, எந்த தேகத்துக்குள்ள இருந்து நீ இந்த கூத்து அடிச்சுட்டு இருக்கையோ, ஜகத்து மித்தியை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கூத்து கூட எந்த சரீரத்துக்குள்ள நீ இருந்து நீ சொல்லிட்டு இருக்கியோ, நீ மித்தியன்னு என்னைக்கா யோஜனை பண்ணி பார்த்தையாப்பா? பாக்கியெல்லாம் மித்தியன்னு சொல்லும் போது நல்லா இருக்கு உனக்கு, நீ மித்தியன்னு யோஜனை பண்ணி பார்த்தியா? பண்ணல இல்லையா? அப்போ மித்தியைனா என்ன? மித்தியைனா சகுண பக்தி பண்ணினத்தினால நான் அப்படிங்கிற எந்த தோற்றம் மறைஞ்சு போச்சோ, அந்த நான் அப்படிங்கிற தோற்றம் எப்போ வரைக்கும் இருக்கோ
அதுதான் மித்யை அப்படின்னு அருமையா முடிக்கிறார் இங்க சமர்த்த ராமதாசர். சகல மித்யாஹோவுன ஜாத்தே, மித்யை 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 அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லுப்பா, எல்லாம் மித்யாக ஆகணும். எல்லாம் மித்யாக எப்போ ஆகும்? நான் அப்படிங்கிற தேகாபிமானம் எப்போ மறைஞ்சதோ தானாவே எல்லாம் மித்யா மாறிவிடும். வழி இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை மித்யா நீ மாத்த முடியாது. மித்யைன்னு சொன்னதுனால அது மித்யா மாறாது. உன்னுடைய நிலை மாறணும். உன்னுடைய நிலை மாறுதுங்கிறது என்ன? அகங்காரம் போகி அகம்பாவமும் போகி எல்லாம் ராமன் தான் அப்படிங்கிற தியானம் எப்போ உறுதியாக உன்னிடத்துல வந்துடுத்தோ தானாவே அகம்பாவம் போயிடும். அகம்பாவம் போனதுனால எல்லாமே இதுவரைக்கும் என்ன இருந்ததோ அதெல்லாம் இல்லாம ஆகி இனிமேதான் எதுவாக நீ இருந்தாயோ அது மித்யை அப்படிங்கறது நீ உணர்வ. அப்போதான் மித்யா ஹோவுன ஜாத்தே. இது எப்படியாச்சு? ஹே ராமபஜனை கலோ ஏதே, ராமபஜனை பண்ணினத்னால கலோ ஏதே உனக்கு இது தெரிய வருது. திருஷ்ய ஞானியாச்சே நீமத்தே சொப்ன ஜெய்ஷே. இப்போ நான் சொல்றது உனக்கு புரியும். ஒரு ஞானியுடைய நிலை என்ன, ஒரு லௌகிகனுடைய நிலை என்ன அப்படின்னாக்கா, ஒரு லௌகிகனுடைய நிலை ஸ்வப்னத்தில் இருக்கக்கூடிய நிலை, ஒரு ஞானியுடைய நிலை முழிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலை. தூக்கத்திலிருந்து எழுந்துண்டா ஜாகிருதி எப்படி ஆயிடுத்தோ அது மாதிரி நான் 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 என்னுடையது, என்ன சேர்ந்தது அப்படிங்கிற தேகாபிமானத்தோட இருந்துட்டு இருக்கிறது சொப்ன தசை. அது மறைஞ்சு போய் எல்லாம் ஸ்ரீராமன் தான் அப்படிங்கிற தர்சனம், அப்படிங்கிற பிரகாசம் எப்போ ஹிருதயத்தை உண்டாச்சோ அதுதான் ஜாகிருதி தசை. அந்த ஜாகிருதி தசை ஆனப்புறம் என்ன புரியுறது? சொப்னம் பார்த்தேனே அது இல்லை, அது நிஜம் இல்லை, அது ஒரு பிரமை, அது ஒரு மித்யை. சொப்னம் தான் மித்யை, நாம முழிச்சுருக்கிறது தான் சத்தியம். அது மாதிரி நான் அப்படிங்கிற அகம்பாவத்தோட நான் வாழ்ந்துட்டு இருந்தேனே, தேகாபிமானத்தோட வாழ்ந்துட்டு இருந்தேனே அது மித்யே. நான் வெறும் தேகமா என்ன, நான் கண்டமான வஸ்துவாச்சே அப்படிங்கிற எப்போ உணர்வு உண்டாச்சோ அதுதான் சத்தியம். அருமையா கேட்டுட்டு வரா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் சொல்ல சொல்ல ஸ்ரோதாக்கள்லாம் அப்படியே கேட்டுட்டு வரா. உடனே ஸ்ரோதாக்கள் சொல்றா, ஆக்ஷேபஜாலா ஸ்ரோதயான்சி, இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு வந்தேன், புரியறது நீங்க சொல்றது, இன்னும் ஒரு விளக்கம் நீங்க பண்ணணும் எங்களுக்காக கிருபை பண்ணி. என்ன அப்படின்னு கேட்கிறார் சமர்த்தர். மித்யாதரி கா திசத்தையாம் ஹாசி, இதெல்லாம் மித்யை அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கிறோம். இது மித்யாக இருந்தாலும் எங்களுக்கு ஏன் இதெல்லாம் தெரியறது நீங்க சொல்லணும். யாச்சே உத்தர புடியில சமாசி போலிலே அசே. உடனே சமர்த்தர் சொல்றார், இந்த கேள்விக்கு பதில் அடுத்த சமாசத்தை நான் சொல்றேன் அப்படிங்கிறது. அடுத்த சமாசத்துக்கு திருஷ்ய நிரசனம் அப்படிங்கிற சமாசத்துக்கு பேர். இத்துடன் சகுணபஜனம் அப்படிங்கிற அருமையான இந்த சமாசம் குரு சிஷ்ய சம்பாதமாக இருக்கக்கூடிய தாஸ்போத கிரந்தத்துல 6வது தசகத்துல 7வது சமாசமாக இருக்கிறது. இதோட சமாப்தி ஆகிறது. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம ராம ராம